அது எங்க கிட்ட ஹூடிஸும் டி-ஷர்ட்ஸும் இருக்கு. இதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தார் கார் இல்ல நிஞ்சா பைக் அப்படி இல்லனா 10 ஐபோன் அதோட சேர்த்து தாய்லாந்துக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரிப்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க. இந்த சலூன் ட்ரிப் இது மட்டும் இல்ல, நிஞ்சா 300 KTM தாய்லாந்து 100 MacBook ஐபோன் இப்படி நிறைய தராங்க. முத்துக்குமரன் பிக் பாஸ் சீசன்ல வின் பண்ணிருக்காரு. ரொம்ப இன்டெலெக்டா நிறைய இடத்துல பேசுறாரு. அது மட்டும் இல்லாம PR டீம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர். சோ அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஸ்கேம் தான். சோ இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை ப்ரோமோட் பண்ணிருக்காரு அப்படின்னா ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கணும். ஸோ பாசிபிலிட்டி ஒன்று என்னன்னா இது ஒரு ஸ்கேம்னு தெரியுது, இதை ப்ரோமோட் பண்றதுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. ஸோ இதை காசெல்லாம் வாங்கிட்டு நம்ம ப்ரோமோட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கேம்ல நமக்கும் ஒரு ஷேர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேரை வாங்கிட்டு இதை ப்ரோமோட் பண்ணிருக்கலாம். ஸோ இவர் மட்டும் இல்ல, இதை பண்ண எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுமே இது ஸ்கேம்னு தெரியாம பண்ணல, எல்லாருமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். ஸ்டார்டிங் ரேட்டையும் எண்டிங் ரேட்டையும் ஆவரேஜ் போட்டுப்போம். 1174 ரூபா வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1150 ரூபா வச்சுப்போம். இந்த ஹூடியை செய்யறதுக்கு எவ்வளவு மேக்கிங் காஸ்ட் ஆயிருக்கு, அதாவது மேனுஃபேக்சர் ரேட்லேருந்து 400 ரூபாய்க்கு வாங்கி அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 500 ரூபாய் ஆயிருக்கு. இந்த ஹூடியில் மொத்த செலவும் சேர்த்து ஒரு 550 ரூபா வரும். இந்த ஹூடியை நான் எவ்வளவுக்கு விற்க போறோம் அப்படின்னா 1150 ரூபாய்க்கு. ஸோ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னா 600 ரூபா. இந்த வீடியோ மட்டும் 13 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ 3000 இன்டூ 600 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு போட்டோம்னா 18 லட்சம் ரூபா வருது. ஸோ நம்ம தார் கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு 15 லட்சம், நிஞ்சா பைக் வாங்கணும்னா ஒரு 4 லட்சம், ஒரு 10 ஐபோன் வாங்கணும்னா ஒரு 6 லட்சம் மினிமம் வேணும். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டலா 25 லட்சம் ரூபா வேணும். நமக்கு வந்த ப்ராஃபிட்டே வெறும் 18 லட்சம் ரூபா தான். ஆனா நம்ம வாக்கு கொடுத்து அந்த பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா 25 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க சொன்ன எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஸோ உங்க எல்லாருக்குமே ஜிபி முத்து அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இதே மகேஷ் 1 லட்சம் ரூபா நான் ப்ரமோஷன் பண்றதுக்கு தரேன், இதை நீங்க ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்ப ஜிபி முத்து அவங்களோட டீம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இது ஸ்கேம் மாதிரி இருக்கு, இது சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.